இந்த செய்தியின் வேலை முடிஞ்ச பிறகு திருவிருந்து ஆராதனை உண்டு. திருவிருந்து ஞானஸ்தானம் எடுத்தவங்க திருவிருந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதத்தினுடைய முதலாவது வார திருவிருந்து, முதல் மாத திருவிருந்து ஆசீர்வாதமான ஒரு திருவிருந்து. நமக்காக பிற்கப்பட்ட அவருடைய சரீரத்தையும் நமக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தையும் நாம் புசித்து போஜனம் பண்ணி அவரை போல நாம் மாறுவோம். அல்லேலூயா. ஆமாம், அது எதற்காக அப்படின்னா, நம்ம சரீரம் அவருடைய சரீரமாய் மாறுகிறது, நம்ம ரத்தம் அவருடைய ரத்தமாய் மாறுகிறது, அவருக்குள்ளாக இருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் நமக்குள்ளாக வருகிறது. அவருடைய மரணத்தை தெரிவிக்கும்படியாக இதை நாம் செய்கிறோம். ஆகவே அதை நாம் செய்வோம். அதை தொடர்ந்து வாக்குத்தத்த ஆராதனை, வாக்குத்தத்தம் உங்களுக்கு இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் உண்டு. ஜெபத்தோடு வாக்குத்தத்தங்கள் எடுங்க. அநேகர் நியூ இயர் முடிஞ்சதுனால பல சபைகள் எடுத்திருந்துருக்கலாம். ஓகே, என்னதான் நம்ம எடுத்திருந்தாலும் நம்ம சபையிலிருந்து நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் ரொம்ப விசேஷித்த வார்த்தையானது. அல்லேலூயா. அதனால் நிச்சயமாக அதுக்காக எதிர்பார்ப்போடு இருங்க. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் விலையேற பெற்றது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், தேவனுடைய வார்த்தை ஒன்று என்ன பண்ணாதான் ஒழிந்து போகாது. தேவன் எப்படி நம்மளை ஆசீர்வதிப்பார் அப்படின்னா, எடுத்த உடனே நம்மளை என்ன பண்ணுறதில்ல, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது இல்லை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுகிறாரு, வார்த்தையை கொடுக்கிறார். சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுகிறாரு, வார்த்தை. அப்புறம் வார்த்தையை நிறைவேற்றுகிறார். வார்த்தை என்ன பண்ணுகிறாரு, நிறைவேற்றுகிறார். ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லைங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அவன் வயது முதிர்ந்தவனாக இருக்கிறாரு அப்படிங்கிறதும் ஆண்டவருக்கு தெரியும். ஃபஸ்ட்டு அவனுக்கு குழந்தை வந்துச்சா, ஃபஸ்ட்டு வார்த்தை வந்துச்சா? அப்போ ஆபிரகாமனுடைய முதல் குழந்தை என்னது தான், வார்த்தை தான். ரெண்டாவது குழந்தை தான் என்னது, ஈசாக். அல்லேலூயா. இப்போ வார்த்தையை முதலாவது அனுப்புகிறார். அந்த வார்த்தையை நம்ம இருதயத்தில் வைத்து விசுவாசித்து, எனக்கு ஆண்டவர் இதை சொல்லியிருக்கிறார், கட்டாயம் இதை செய்வார் 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 என்று நம்மளும் அதை சொல்லி விசுவாசிக்கும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது அந்த வார்த்தை மாம்சமாக வெளிப்படும். அவர் என்ன வார்த்தையில் சொன்னாரோ அது நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறுகிறதை நம்முடைய கண்கள் பார்க்கும், நம்மை சுற்றி இருக்கிறவருடைய கண்களும் பார்க்கும். அல்லேலூயா. போன வருஷத்தில் நம்முடைய சபையினுடைய வாக்குத்தத்த வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இந்த ஆண்டு முடிவதை பார்க்கும் பொழுது அப்படியே அந்த வார்த்தைகள் நிறைவாகி இருக்கிறது. அல்லேலூயா. போன வருஷத்தில் இதே முதல் வாரத்தில் நமக்கு யாராவது ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுப்பாங்களான்னு நினச்ச நாட்கள் உண்டு. ஆனால் அதே ஜனவரி 2024 இன்னைக்கு நம்ம சபைகள் மக்களுக்கு அரிசி வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், நம்மளை ஆசீர்வதிச்சிட்டார். அல்லேலூயா. அதுதான் வாக்கு தத்துவம். வார்த்தையை ஃபஸ்ட்டு அனுப்பிடுவார். அந்த வார்த்தையை மனசில் வச்சு விசுவாசித்து அதுக்காக காத்திருந்தீங்கன்னா வார்த்தை மாம்சமாக மாறும். இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவர் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நமக்கே ஒருத்தர் அரிசி வாங்கி கொடுக்க வேண்டிய சூழலில் நம்ம இருந்தோம். ஆனால் இன்றைக்கி தேவன் நம்ம மற்றவர்களுடைய பசியை போக்கும்படியாக, நம்ம மற்றவர்களுக்கு வாங்கி கொடுக்கும்படியாக நம்முடைய கரத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆசீர்வதிச்சிருக்கிறார். இது யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி பண்ணுறாங்க. முழு நம்ம இந்த கையினால் பிரயாசப்பட்டு உழைத்தது. ஃபோனில் என்ன பண்ணி ட்ரேடிங்கில், ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கில் பண்ணி அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை கேட்டு பண்ணி வந்த லாபங்களில் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், வாங்கியிருக்கு. அல்லேலூயா. ஆமாம். அதனால் தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாருன்னா எதுக்காக இவ்வளோ எலாபரேட்டாக சொல்கிறேன்னா, வார்த்தைங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் எது முக்கியமோ இல்லையோ, என்ன தான் முக்கியம், வார்த்தை முக்கியம். அந்த வார்த்தை தான் உங்களை கனப்படுத்தும், அந்த வார்த்தை தான் உங்களை உயர்த்தும், அந்த வார்த்தை தான் உங்களை சுகப்படுத்தும். வார்த்தையே அப்படி தான் சொல்லுது. என்ன சொல்லுது, அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. ஆமாம், மருந்து கொடுத்து அல்ல, வைத்தியம் பார்த்து அல்ல, வார்த்தையை கொடுத்த பிறகு நீங்கள் மருந்து எடுங்க, வைத்தியத்தை பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அல்லேலூயா. வார்த்தை வந்த பிறகு வேலையை செய்யுங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அல்லேலூயா. வார்த்தையை தேவனிடத்திலிருந்து வாங்கின பிறகு உங்களுடைய வேலைகளை செஞ்சு பாருங்கள். அன்னைக்கு அந்த நாள் முழுவதும், அந்த மாதங்கள் முழுவதும், அந்த வருடம் முழுவதும் ஆசீர்வாதங்கள் உங்களை ஆட்கொள்வதை உங்கள் கண்கள் காணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சரி, நம்ம வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் இது வரைக்கும் நான் அதை ரிவீல் பண்ணல, யாருக்கும் சொல்லலை, சஸ்பென்ஸாக வச்சுருக்கிறேன். யாராவது கண்டுபிடிங்களா பாப்பா, என்ன வாக்கு தத்தத்தை ஆர்டர் கொடுத்துருப்பாரு? அங்கே ஒட்டியிருக்கிறது அந்த சர்ச்சுக்கு கொடுத்த வாக்கு தத்தம். அது கண்ணீரை துடைக்கும் கரங்களுக்கு, அது ராஜரீக மகிமையின் எழுப்பதின் ஆலயத்துக்கு அல்ல. அது கண்ணீரை துடைக்கும் கரங்களுக்கும் அந்த சபை மக்களுக்கும் பாஸ்டர்மாக்கும் கொடுத்த வசனம். அது வாங்கி வந்து ஒட்டி வச்சிருக்கிறாங்க. நம்ம சபைக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்துருப்பாங்க யோசிங்க பார்ப்போம். ஏதாவது ஒன்று கெஸ் பண்ணுங்களேன். பத்திலாம் இல்லை, வசனத்தான் சொல்லணும். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் அப்படின்னு மெர்சி சொல்லுது. இல்லை, அப்புறம் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் தான், அது இல்லை. வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் வேற. அப்புறம் வேற எனபடி வேற ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம்.
நேற்று நைட் நான் சொன்னதுனால நீ சொல்கிற, ஓகே ரைட்ஸ். ஆனால் அதுவும் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் ஃபுல்லாக கண்டுபிடிக்க தெரிஞ்சுதானே, அது இன்னும் சொல்லவே இல்லை உங்ககிட்ட. உங்களுக்கு சோனியாவுக்கு ஐடியா இல்லை, தெரிஞ்சு எப்படி தப்பாக தான் சொல்ல போகிறேன், அது எதுக்கு சொல்லிக்கிட்டு அப்படிங்குது. அல்லேலூயா. சரி, வாசிங்க உபாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம். சொல்லிட்டேனா? இப்போ சொல்லுங்க பாப்போம். இல்லை, அதுவும் இல்லை. அதுலேயும் ஏதோ ஒரு வசனம் தான். சரி, நீங்கள் யாருமே கெஸ் பண்ண முடியாது, ஏன்னா நான் அதை சொல்லவே இல்லை. உபாகமம் 26ன்னு சொன்னதுனால கண்டுபிடிச்சிட்டீங்க. கர்த்தருக்கு நல்லவர். அல்லேலூயா. வாசிங்கள் உபாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 19வது வசனம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். கண்களை மூடி செபிப்போம். வார்த்தையாகிய தேவனே எங்கள் மத்தியில் வெளிப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தையை கனப்படுத்தி அருளும். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் மாற அர்ப்பணிக்கிறோம். சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். உடைய வார்த்தை மாம்சமாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆண்டில் நம்முடைய சபைக்கென்று கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளையும் பார்க்கிலும் நான் உங்களை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆண்டு நம்முடைய சபையை, நம்முடைய சபையின் மக்களை, நம்முடைய ஊழியத்தை சிறந்திருக்கும்படி செய்வார். சிறந்திருக்கும்படி செய்யறதுனா என்ன? இன்னைக்கு ஸ்கூலில் பல பிள்ளைகள் படிப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுப்போம். 40 பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்படின்னா முதல் ரேங்க் வாங்குறவங்க தான் யாரு? சிறப்பான பிள்ளை. இப்போ 10 பிள்ளை, அந்த 40 பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரி தான் டீச்சர் என்ன பண்ணி கொடுப்பாங்க? சொல்லி கொடுப்பாங்க. 40 பிள்ளைகளுக்கும் ஒரே யூனிஃபார்ம் தான், 40 பிள்ளைகளுக்கும் ஒரே புக்ஸு தான், 40 பிள்ளைகளுக்கும் ஒரே கைட்ஸ் தான், ஒரேஸ் தான், ஒரே ஸ்கூலு தான், ஒரே ஃபீஸு தான். எல்லாமே சரியாக இருந்தாலும் ஆனால் அதில் ஒரு பிள்ளை மட்டும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குது, இன்னொரு பிள்ளை செகண்ட் ரேங்க் வாங்குது, இன்னொரு பிள்ளை தேர்ட் ரேங்க் வாங்குது, இன்னொரு பிள்ளை படிக்காமலே இருக்குது. காரணம் என்ன? அந்த சிறப்பு. யார் மேலே அந்த சிறப்பு இருக்கோ, யார் மேலே அந்த கவனம் இருக்கோ, யார் அந்த சொல்லிக் கொடுக்குற அந்த பாடங்களை கவனமாய் எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்கள் சிறப்பிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அதே தான் சொல்லுகிறேன். இந்த புதிய ஆண்டில் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் எந்த அளவுக்கு இழுத்து கொள்ளுகிறீர்களோ, தேவனுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு சார்ந்து கொள்ளுகிறீர்களோ, தேவனுடைய பிரசன்னத்தில் எந்த அளவுக்கு நிற்கிறீங்களோ அந்த அளவுக்கு கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் கர்த்தர் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வார். அல்லேலூயா. சிறப்பானவர்கள் என்று சொன்னால் அது நீங்களாக தான் இருப்பீங்க. சிறப்பானவர்கள் என்று சொன்னால் அது உங்கள் பிள்ளைகளாக தான் இருக்கும். சிறப்பானவர்கள் என்று சொன்னால் அது நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையாக தான் இருக்கும். தேவன் அதற்காகவே இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. கீர்த்தி புகழ்ச்சி மகிமையை கொடுப்பேன்னு சொல்லல. ஆல்ரெடி கீர்த்தியை கொடுத்துட்டாரு, ஆல்ரெடி புகழ்ச்சியை கொடுத்துட்டாரு, ஆல்ரெடி மகிமையை கொடுத்துட்டாரு. இப்போ அதுல உங்களை பெஸ்டா மாத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு தருகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை இந்த நாளிலே இந்த இடத்துல இருந்து பிரகடனப்படுத்துகிறது. இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே மாம்சமாக மாறும். அல்லேலூயா. நீங்கள் போகிற இடங்களிலே உங்களை கொண்டு செழிப்பு உண்டாகும். நீங்க போற இடத்துல இருக்கிற வியாதிகள் நீங்கும். நீங்க போற இடத்துல சமாதானம் உண்டாகும். நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போய் நிக்கிறீங்க அப்படின்னா, அந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனையோடு இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க போய் நின்னது நிமித்தம் அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தலைகளாய் மாறும். அல்லேலூயா. தேவன் உங்கள் கரங்களை ஆசீர்வாதமான கரங்களாய் மாற்றுவார். நீங்க போய் ஒரு தொட்டு ஒரு காரியத்தை தொடங்கி வச்சீங்க அப்படின்னா அந்த காரியம் செழித்து வளரும். அல்லேலூயா. எப்படி வளரும்? ஓங்கி செழித்து வளரும். அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ள இந்த காலை வேளையில வைக்கப்படுகிறது. அல்லேலூயா. நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆவியின் மண்டலத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறதை நான் பார்க்கிறேன். உங்கள் தலையின் மீது ஒரு அபிஷேக தைலம் ஊற்றப்படுகிறதை நான் பார்க்கிறேன். எல்லா இருளின் அந்தகாரங்களுக்கும் தேவன் ஃபுல் ஸ்டாப் என்று சொல்லுகிற காரியத்தை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் மாறுகிறது, எல்லாம் மாறுகிறது. பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின புதிதாயின புதிதாயின. இந்த வருஷம் நமக்கு கீர்த்தியின் ஆண்டு, இந்த வருஷம் நமக்கு புகழ்ச்சியின் ஆண்டு, இந்த வருஷம் நமக்கு மகிமையின் ஆண்டு, இந்த வருஷம் தேவன் நம்மை சிறப்பிக்கும் ஆண்டு. அல்லேலூயா. உங்களை பெஸ்டா நிறுத்த போகிறார். எந்தெந்த பகுதியில் உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப லோவான ஒரு சூழல் இருந்தீங்களோ, ஒரு சமயம் சரீரத்தில் ஆரோக்கியம் குன்றி போய் ஒரு லோவான நிலைமையில் இருந்திருக்கலாம், ஒரு சமயம் பொருளாதாரத்தில் நெருக்கப்பட்ட ஒரு லோவான நிலைமையில் இருந்திருக்கலாம், ஒரு சமயம் மனுஷங்களுடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு காயப்பட்டு குத்தப்பட்டு கண்ணீரால ஒரு லோவான நிலைமையில் இருக்கலாம். நீங்க எந்த பகுதியில் லோவா இருந்தாலும் அந்த பகுதியில் தேவன் உங்களை ஹையாக மாற்ற போகிறார். அல்லேலூயா. எந்த பகுதியில் நீங்கள் நெருக்கப்பட்டீர்களோ அதே பகுதியில் உங்களை ஆசீர்வாதமா தேவன் வைப்பார். யார் முன்னாடி நீங்க தலை குனிஞ்சு நின்னீங்களோ அவங்க முன்னாடி அவங்க தலைகள் உயர்த்தப்படும்.
உங்க கூட தேவன் இருக்கிறாருன்னு அவங்க சொல்லுவாங்க. அல்லேலூயா. நிச்சயமாகவே இவங்க கும்பிடுற சாமி உண்மையான சாமி தாங்கோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு தேவன் என்ன பண்ண போறாரு? இந்த வருஷத்துல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். பாருங்க, இந்த வருஷம் ஓப்பன் ஆனோனையுமே ஜப்பான் தேசத்துல மிகப்பெரிய பூகம்பம், நிலநடுக்கம், பல ஆயிரக்கணக்கான மக்கள் மரித்து போனார்கள். யோசிச்சு பாருங்க, ஜப்பான் மக்கள் புதிய வருஷத்துல எவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு நின்றுருப்பாங்க. அங்கே நிறைய சர்ச்சஸ் உண்டு, நிறைய சபைகள் உண்டு, நிறைய விசுவாசிகள் ஜபத்தோடு இருந்திருப்பாங்க. ஆனால் கரெக்டாக அந்த நியூ இயர் அன்றைக்கி என்ன ஆச்சு? மிகப்பெரிய தாக்குதல். போன வருஷம் கடைசியில் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, வடக்கிலையும் பாதிப்பு, தெற்குலையும் பாதிப்பு. சென்ட்ரல் இருந்து நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. தேவன் நம்மை சென்ட்ரலில் வைத்ததற்காக சோத்திரம். நினச்சி பாருங்கள், நான்லாம் நினச்சி பார்த்தேன். இதே சூழ்நிலையில் சென்னையில் நான் இருந்திருந்தேன் என்ன நிலைமை? என் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு தண்ணியெல்லாம் மிதந்துக்கிட்டு. சரி இல்லைங்க, தூத்துக்குடியில் இருந்திருந்தேன்னா இப்போ திருப்பி இன்றைக்கி கனமழை தூத்துக்குடியில், கேள்விப்பட்டீங்களா? தூத்துக்குடியில் இன்றைக்கும் கனமழை, திருப்பி தாழ்வான பகுதியில் என்ன ஆகிட்டு இருக்கு? தேவன் நம்மை திருச்சியில் வச்சதுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. தேவன் நம்ம பிள்ளைகள், இந்த மாதிரி குட்டி குட்டி பிள்ளைகளெல்லாம் வச்சுக்கிட்டு வீட்டில் தண்ணியை பூந்துக்கிட்டு இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நினைஞ்சு போய், துணியெல்லாம் நினைஞ்சு போய் வீட்டில் எப்படி வாழ முடியுமா? தேவன் நம்மளை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போது இந்த ஆண்டே பார்த்தீங்கன்னா ஒரு திகைப்பின் ஆண்டாக தான் உலகத்திற்கு திகைப்பின் ஆண்டாக தான் பிறந்திருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய தீர்க்கதரிசிகள், நிறைய ஊழியர்கள் என்ன தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாங்க? இந்த ஆண்டு நீங்கள் திரும்பவுமாக முக்காடு போட வேண்டிய, வாய்க்கு முக்காடு போட வேண்டிய சூழல் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க? திரும்பவுமாக என்ன ஆகுது? கொரோனா பரவிட்டு இருக்குது. வெளியில் சொல்லாமல் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே அங்கங்கே ஒருத்தர் மரிச்சே போயிட்டார். தமிழ்நாட்டில் கொரோனா புதுசாக வந்தது, JN1 கொரோனா புதுசாக வருது. என்னென்னமோ பேர் வைக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்கள், ஒரு பக்கம் கொள்ளை நோய்கள் பரவுகிறது, இன்னொரு பக்கம் தீர்க்க தரிசனம் என்ன சொல்கிறாங்க? 3வது முறையும் 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வருவார் அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கத்தில் என்ன சொல்கிறாங்க? எல்லாம் நமக்கு ஆப்போசிட் தான். நம்ம என்னென்னலாம் வரக்கூடாதுன்னு நினச்சோமோ அதெல்லாம் வர மாதிரி தான் தீர்க்க தரிசனங்கள் சொல்லியிருக்கப்பட்டிருக்கிறது. தேசம் அப்படியே இருளில் மூழ்கும், திரும்பவுமாக ஒரு பேரழிவு உண்டாகும், திரும்பவுமாக ஜனங்கள் பாதிக்கப்படுவார்கள், உயிரிழக்கப்படுவார்கள், கொள்ளை நோய்கள் திரளாய் பரவும், திரும்பவுமாக சபைகள் எல்லாம் ஆராதனை நடத்த முடியாதபடிக்கு தடைகள் உண்டாகும், முன்ன பார்த்த லாக்டவுனோட மிகப்பெரிய லாக்டவுன்ஸ்லாம் உண்டாகும். இப்படியெல்லாம் தீர்க்க தரிசனம் என்ன இருக்குது? உண்டாயிருக்கு. அதெல்லாம் வராதபடிக்கு தேவன் பாதுகாப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் சொல்ல ஆகும், கர்த்தர் கட்டளையிட ஜெபம் பண்ணோம்ல. என்னதான் தீர்க்க தரிசனங்கள் சொன்னாலும் கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு என்ன பண்ணிடுவார்? மனசு மாறிடுவார். ஆமாம், ஒரு இடத்துல சொல்கிறார், நினிவே ஜனங்களுடைய பாவத்தை பார்த்து, உன்னைய பாரு, உங்களெல்லாம் ஒன்றும் இல்லாத அளவுக்கு என்ன பண்ண போகிறேன்? மண்ணோட மண்ணா ஆக்க போகிறோன்னு கோவப்பட்டு நிற்கிறார். தீர்க்கதரிசி அனுப்புகிறாரு. அவன் ஒரு ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு தீர்க்கதரிசி, யோனா. அல்லேலூயா. நம்ம ஊழியக்காரங்க மாதிரி போகவே மாட்டேங்கிறான். அப்புறம் கட்டாயப்படுத்தி என்னென்னமோ அவனை போக வச்சு பண்ணி சுவிசேஷத்தை சொல்லிட்டான். ஆண்டவர் இப்படிலாம் அழிக்க போகிறாரு, ஒழுங்காக மனம் திரும்பியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டான். நடந்தது என்ன? நினிவே ஜனங்கள் ராஜாவிலேருந்து அவங்க வீட்டில் வளர்க்குற ஆடு மாடு முதற்கொண்டு பாஸ்டிங்கு உபவாசம் போட்டு என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் மனம் திரும்புகிறார்கள். ஆண்டவர் அந்த தேசத்திற்கு, அந்த நினிவே பட்டணத்திற்கு செய்வேன் என்று சொன்ன அந்த அழிவை செய்யாதிருந்தார். அல்லேலூயா. அந்த நினிவே பட்டணத்திற்கு அவர் இறங்கினார். வர வேண்டிய தீங்கை அவரே தடுத்து போட்டார். அதே போல தான் இந்த நாளில் நடக்கும். நம்ம எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பு உண்டாகும். ஊரெல்லாம் லாக்டவுன் போட்டாலும் நமக்கு ஏதாவது ஒரு வழியில் என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? வருமானங்கள் வந்து கொண்டே இருக்கும், போஸ் பாண்டு இருக்கும். உலகம் எல்லாம் ஃபுல்லாக இருளால் மூடப்பட்டு இருந்தாலும் தேவன் நம்மளை என்ன பண்ணிகிட்டே தான் இருப்பார்? ஒரு விசேஷித்த தூதர்களை அனுப்பி பாதுகாத்து கொண்டே தான் இருப்பார். கொரோனா டைமில், போன வருஷம் அந்த கொரோனா டைம்லாம் மெர்சிக்கு கொரோனா வந்துச்சு. எனக்கெல்லாம் கொரோனா வரல. அல்லேலூயா. நான் மெர்சி கூட தான் இருப்பேன். ஆனால் தனிமைப்படுத்துதல் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஊழியம் செஞ்சுட்டு தான் இருந்தோம். ஆன்லைன்லேயும் ஊழியம் செஞ்சுட்டு தான் இருந்தோம், வெளியும் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தோம். அந்த டைமில் தான் சொல்ல போனால் இங்கே வந்தோம். சேலத்துலேருந்து திருச்சிக்கே வந்தோம் இந்த கொரோனா டைமில் தான். இந்த கொரோனா டைமு எனக்கு ஒரு ஆசீர்வாதமான டைம். ஆமாம், அதுக்கு பின்னாடி பல ரகசியங்கள் இருக்குது, அது உங்களுக்கு புரியும் ஒரு சிலருக்கு. ஆமாம், ஏன்னா கொரோனா வந்ததுனால தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேங்க நின்று. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர், அவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர்னு பிரசங்கம் பண்ண முடியுது. இல்லைன்னா அங்கே ஒருத்தர் எனக்கு பிரசங்கம் வேண்டிய சூழலாக போயிருக்கும், மதுரை மத்திய சிறைச்சாலையில். அல்லேலூயா. ஆமாம், அங்கே கொரோனா வந்துருச்சுன்னு கூட்டம் சேர்க்காதீங்கன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கேஸெல்லாம் வெளியே போன்னு அனுப்பிச்சுட்டாங்க. அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர்.
எதுக்காக சொல்லுறேன் அப்படின்னா, இந்த ஆண்டு தேவன் நம்மளை சிறப்பிக்கிற ஆண்டா இருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய ரெண்டு காரியங்கள். இந்த 2 காரியங்களை நம்ம செய்யும் பொழுது, நம்ம இந்த 2 காரியங்களுக்கு நம்மளை விட்டு கொடுக்கும் பொழுது, இந்த ஆண்டு முழுவதும் நம்மை தேவன் எல்லா விதத்திலும் சிறந்திருக்கும்படி செய்வார். நம்முடைய பிள்ளைகளை, நம்ம செய்கிற வேலைகளை, நம்முடைய குடும்பத்தை தேவன் என்ன பண்ணுவார்? உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என்ன அந்த 2 காரியம்? சுருக்கமாக பார்த்து நம்ம அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். வாசிக்கலாம். உமாகமத்தின் அதே புத்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம். நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் உங்களை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதல் காரியம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. இப்படி யாராவது கட்டளை கொடுப்பாங்களா? நம்ம ஆண்டவர் இப்படி தான் கட்டளையே கொடுப்பார். அல்லேலூயா. இப்படி வெறுங்காலில் இப்படி நடந்து வா, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, அப்படி கொடுக்குற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. நீ மகிழ்ச்சியாக இரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுகிற ஆண்டவர். அல்லேலூயா. பாருங்க, அந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நீ எப்படி இரு? சந்தோஷப்படுவீர்களாக. இந்த சந்தோஷம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதம், பிசாசை கொல்ற மிகப்பெரிய ஆயுதம். நீங்கள் நல்லா பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், நம்ம வாழ்க்கையில் வருகிற தோல்விகள், நம்ம வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள் நம்மளை எங்கே கொண்டு போய் விடுது? துக்கத்தில் கொண்டு போய் விடுது, சோர்வில் கொண்டு போய் விடுது, அப்புறம் எதுலம்மா கொண்டு போய் விடுது? கவலையில், மன உளைச்சலில் கொண்டு போய் விடுது, மன அழுத்தத்தில் கொண்டு போய் விடுது. அப்போ பிசாசனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் நான் எல்லாரும் துக்கத்தோடையே இருக்கணும், கண்ணீரோடையே இருக்கணும், குழப்பத்திலேயே இருக்கணும், மன உளைச்சல்லையே இருக்கணும், வேதனையோடையே இருக்கணும்னு பிசாசு நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் சந்தோஷப்படுவீர்களாக. நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் கீர்த்தியும் புகழ்ச்சியும் மேன்மையும் உண்டாகும். கர்த்தர் உங்களை சிறப்பாக வைக்க முடியும். அதை தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வித்தியாசமாக சொல்கிறார். மத்திய 6ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அதில் சொல்கிறாரு, ஏப்பா என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை உடுப்போன்னு ஏன்பா கவலைப்படுற? நீ கவலைப்படுறதுனால உன் ஹைட்டில் ஒரு ஹைட்டு வளர முடியுமா? முடியாது. நீ கவலைப்படுறதுனால நீ ஒரு அங்கலம் உன்னுடைய உடம்பை ஏற்ற முடியுமா? முடியாது. குறைக்க வேணால் என்ன பண்ண முடியும்? கவலைப்பட்டு சாப்பிடாம இருந்து ஹெல்த் வேணால் வீக்காக போகுமே ஒழிய ஒரு நாள் என்ன பண்ண முடியாது? உங்கள் உயரத்தில் ஹைட் ஆக்க முடியாது, உடம்பு என்ன பண்ண முடியாது? கவலைப்படுகிறதுனால. அல்லேலூயா. நான் கூட பாருங்கள், 21 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஹைட்டை வளர்றதுக்கு ஏதாவது மருந்து கிடைக்குமான்னு நிறைய இடத்துல சுற்றி பார்த்தேன். மருந்தெல்லாம் கிடச்சிச்சு, அதெல்லாம் சாப்பிட்டேன். ஆனால் ஹைட்டு ஆகவே இல்லை. கடைசி வரைக்கும் அதே ஹைட்டு தான். பாருங்க, அப்பா எனக்கு ஆறுதலுக்காக சொல்கிறார், நீ ஹைட்டாக தான்ப்பா இருக்கிற அப்படிங்கிறதால. ஆமாம், மற்றவங்களை பார்க்கும்போது நான் ஹைட்டு தான். ரேகா விட நான் ஹைட்டு தான், சரசம்மா விட ஹைட்டு தான், சோனியா விட ஹைட்டு இல்லை. ஆமாம், அப்பா அண்ணனோட ஹைட்டா நான்? இவனை விட அது பாருங்க. அல்லேலூயா. நான் அப்பாவுடைய பையனை சொல்கிறான்னு நினச்சேன், அவர் நல்லா ஹைட்டாக இருப்பார் அப்படின்னு யோசிச்சேன். அல்லேலூயா. பாருங்க, அப்படி ஹைட் ஆகிறதுக்கு எனக்கு ஆசை. எனக்கு என்னென்னா உடம்பு ஏற்றணும்லாம் ஆசை இல்லை, எனக்கு கொஞ்சம் ஹைட் ஆகணும் அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் தான் ஹைட்டு. அது வேறு. அல்லேலூயா. அப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா என் அக்கா தங்கச்சில எப்படி இருப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துங்க. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் தான் ஹைட்டு. ஆனால் எனக்கு ஒரு மனசில் ஒரு கவலை, என்னடா இது நம்ம ஹைட்டாகவே இல்லை, இப்போ ரொம்ப குட்டையாகிறோம், குட்டையாக கிண்டல் பண்ணுறாங்களே எல்லாரும். நம்மளும் ஒரு ஆம்பளைனாவே 6 அடி ஆம்பளை அப்படின்னு தானே சொல்லுவாங்க. நம்ம 5 அடிக்கு தானே வந்திருக்கிறோம், இன்னொரு 1/2 அடி போவோம். அப்போ அந்த நேரத்தில் பிள்ளைங்கள்லாம் பார்த்தா வேறு ஹைட்டாக வேறு இருப்பாங்க. இப்படி இருந்தால் நம்ம ஸ்டூல் போட்டு தான் தாலி கட்டணும் போல் இருக்குதே அப்படின்லாம் இருந்துச்சு. அல்லேலூயா. அப்புறம் பார்த்தேன், ஷூவுக்கு நல்லா கல்யாணம் அன்னைக்கு நல்லா ஹைட்டாக இருக்கிற ஷூவாக பார்த்து வாங்கி மெர்சிக்கு தாலி கட்டணும். அல்லேலூயா. ஏன்னா அது ஈக்குவல் ஹைட்டாக இருந்துச்சு, வேறு வழி இல்லை. நம்ம எட்டி கட்டக்கூடாதுல்ல, நம்ம அப்படி நின்று தானே கட்டணும் அப்படின்ட்டு. ஃபோட்டோக்கள்லாம் அப்படியே, ஏன் பாஸ்டர் இப்படி நிற்கிறீங்க? இல்லைங்க கொஞ்சம் கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி சமாளிச்சுலாம் ஃபோட்டோ எடுத்தோம். அல்லேலூயா. 60 ஃபோட்டோ இன்னும் வரல, இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன். அதுவும் வருவதாக. அல்லேலூயா. ஆமாம், அப்படி பல காரியங்களை நம்ம மனசு இயங்கிட்டு இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நடக்கும், ஆனால் நீ கவலைப்படுறதுனால ஒன்றுமே நடக்காது. சொல்லுங்கள், கவலைப்படுறதுனால ஒன்றுமே நடக்காது அப்படின்னு பைபிள் சொல்லுது. இதை பவுல் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இதெல்லாம் வசனம் தான், நான் நேரம் அனுப்பிச்சுங்கிறதுனால நேரடியாக அப்படியே சொல்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் உங்கள் தேவனுக்கு 1000 தடவை கேட்டாச்சு. ஆனால் தெரியப்படுத்துறது தான் இல்லை. அல்லேலூயா. யாருக்கு தெரியப்படுத்துகிறோம்? பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட தெரியப்படுத்துகிறோம். யார்ட்டையாவது சொல்கிறோம், நம்ம மனசு கொஞ்சம் அப்படியாவது ரிலாக்ஸ் ஆகட்டும்னு சொல்லி. இல்லை, அப்படி சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? மாப்பிள்ளை சொம்பு தந்தால் தான் என்ன பண்ணுவாராம் அப்படிங்கிற மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. அப்படி ஆட்டி இனிமேல் என்ன பண்ணாதீங்க,
சொல்லாதீங்க. உங்கள் கஷ்டங்களை உங்கள் அப்பாட்ட மட்டும் சொல்லுங்கள். அல்லேலூயா. மிஞ்சி போனால் ஊழியர் உங்களை நம்பி, நீங்கள் யாரை நம்புறீங்களோ அந்த ஊழியர் குடும்பத்திட்ட சொல்லுங்கள். அவங்க உங்களுக்காக பாரத்தோட என்ன பண்ணுவாங்க? ஜெபிப்பாங்க. அதை விட்டுட்டு சுற்றி இருக்கிறவங்ககிட்டலாம் சொன்னீங்க, உங்களை அப்படியே ஒரு சுற்றி விட்டுருவாங்க. சரசமாகலாம் நிறைய அனுபவங்கள் அதெல்லாம் இருக்கும். அல்லேலூயா. இல்லாததையும் பொல்லாததையும் பேசுகிற உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமாம், நீங்கள் சொல்லியே இருக்க மாட்டீங்க, ஆனால் சொன்னின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க, நீங்கள் சும்மா பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அவன் திட்டுவான், என்ன இவன் இப்படி பார்த்து முறைக்கிறான் அப்படிம்பா. அடே, நான் பார்க்குறதே அப்படிதான்டா, நீங்க ஏன்டா முறைச்சங்கிற அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்? இந்த புதிய ஆண்டில் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த வருஷத்தில் நான் எதுக்காகவும் கவலைப்பட போகிறது இல்லை, எதுக்காகவும் நான் கண்ணீர் விட போகிறது இல்லை. நான் செய்ய போகிறது ஒன்றே ஒன்று தான், ஏசப்பாக்குள்ளே சந்தோஷமாக இருக்க போகிறேன். அல்லேலூயா. ஏசப்பாக்குள்ளே நான் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன். இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? பிசாசனுடைய ராஜ்யத்தில் ஒரு நடுக்கம் உண்டாகும். ஐயையோ, இவன் சத்தியத்தை அறிஞ்சிட்டானே, இனிமேல் என்ன பண்ண முடியாது, இவன் மேலே நம்ம ஆளுகையை செலுத்த முடியாதுன்னு சொல்லி அந்த பிசாசனுடைய சேனைகள் ஒவ்வொன்றாக உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி போக ஆரம்பிச்சிடும். அவன் கொண்டு வந்த வியாதி விலகிரும், அவன் கொண்டு வந்த சோர்வு விலகிரும், அவன் கொண்டு வந்த தோல்விகள் விலகிரும், அவன் கொண்டு வந்த பொருளாதார நெருக்கடிகள் விளங்கிரும், அவன் கொண்டு வந்த எல்லாம், அவனுடைய சரக்கு எல்லாம் டோட்டலா வெளியே போயிடும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவருடைய ஆசீர்வாதத்தினால தேவன் உங்களை நிரப்ப ஆரம்பித்து விடுவார். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிருங்க. இன்னொரு வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நம்ம ஏசப்பாவுடைய சமூகத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. 100ஆம் சங்கீதம் 2வது வசனம். ஆனால் நம்ம எல்லா நாளும் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த சத்தியத்தை நீங்க கேட்டு இந்த சத்தியத்தினால விடுதலை ஆவீர்களாக. 100வது சங்கீதம் 2வது வசனம் வாசிங்கள். மகிழ்ச்சியோட எல்லாரும் சொல்லுங்க, மகிழ்ச்சியோட. கர்த்தருக்கு ஆராதனை செய்து என்ன சத்தத்தோடு? ஆனந்த சத்தத்தோடு. எப்படி வெல்கம் பண்றாரு தாவீது? நீங்க ஏசப்பாவுடைய சன்னதிக்கு நீங்க ஒரு நாள் ஜெபம் பண்ண போறீங்க, இல்ல ஒரு சர்ச்சுக்கு போறீங்கன்னா நீங்க எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி அவர் அழகான ஆலோசனை சொல்லுகிறார். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து என்ன சத்தத்தோடு? ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். அழுகையின் சத்தத்தோடு அல்ல, கூக்குரலின் சத்தத்தோடு அல்ல, புலம்பலின் சத்தத்தோடு அல்ல. இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பிசாசு நம்மளை மாற்றி வச்சுட்டான். எப்படி? இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போனாவே எப்படி தான் போகிறோம்? அழுகையோடு போகிறோம், புலம்பிகிட்டே போகிறோம். ஆண்டவரே, இது என்ன ஆகுமோ தெரியலையே, இது என்ன நடக்குமோ தெரியலையே, இவன் என்ன பண்ணுவோ தெரியலையே, அவன் என்ன பண்ணுவோ தெரியலையோ, நம்ம பிள்ளைங்க எப்படி ஆகும், இப்படி புலம்பவே என்ன பண்ணக்கூடாது. நம்ம அப்படி புலம்பிட்டு தேவ சமூகத்துக்கு போகிறதுனால தான் தேவ சமூகத்திலிருந்து ஜெபத்துக்கு பதிலே என்ன பண்ண முடியல, நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியல. ஒரு புரோட்டோகால் ஒன்று உண்டு. தேவ சமூகத்துக்கு போகணும்னா அதுக்கு ஒரு வரைமுறை உண்டு. சும்மா வேதத்தில் எழுதி வைக்க இல்லை. அல்லேலூயா. ஒரு இடத்துக்கு போகிறோம், திடீர்னு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நம்மளை கூப்பிட்டாருன்னா நம்ம எப்படி போவோம்? நைட்டியை மாட்டிக்கிட்டு சாலை திருப்பிட்டு போவோமா? எப்படி போவோம்? டீசெண்டாக போவோம். நம்மகிட்ட இருக்கிறதுல எது பெஸ்ட்டு ட்ரெஸ்ஸோ அதை போடுவோம். கரெக்டாக? தம்பி, உங்களை நாங்கள் திருச்சிக்கு வரம்பா, உங்கள் சர்ச்சில் நாங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம், வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. உங்கள் சபை மக்களோடு வாங்கன்ட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? எல்லாம் மனு பஸ் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். முதலமைச்சரை பார்க்க போகிறோம், நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் மனு ரெடி பண்ணி வச்சுக்குவோம். ஆமாம், எப்படியாவது எங்களுக்கு அலந்தல பொருளில் கவர்மெண்ட் சார்பில் ஒரு சபையை கட்டி கொடுத்துருங்க. கவர்மெண்ட் சார்பில் சபையை கட்டிட்டா யாரும் எதிர்த்து நிற்க மாட்டாங்க. கவர்மெண்ட்டே சபையை கட்டுது. அல்லேலூயா. இனி நாட்கள் வருகிறது, அரசாங்கமே சபைகள் கட்டி கொடுக்கும் கிராமத்தில். அல்லேலூயா. தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு சொல்லுகிறேன், சூழ்நிலைகள் எல்லாம் தலைகளாய் மாறுகிறது. எப்படி ஒரு கிராமத்திலையும் ஒரு இஸ்லாமிய தர்கா இருக்கிறதோ, எப்படி ஒவ்வொரு கிராமத்திலும் கோயில்கள் இருக்கிறதோ, அதே போல ஒவ்வொரு கிராமத்திலையும் சபைகள் ஸ்தாபிக்கப்படுவதை அரசாங்கம் ஊக்குவிக்கும். தடைகள் எல்லாம் உடைக்கப்படும். இந்த ஆண்டு என்ன ஆண்டு? இயர் ஆஃப் சோல் வின்னிங் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து சபைகள் பெருகுகிறதான ஒரு ஆண்டாய் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் செய்ய போகிறார். அப்போ அப்படி போகும்போது எப்படி போவோம்? ரொம்ப டிப்டாப்பா, ரொம்ப டீசெண்டா. 10 நாளாக குளிக்கலனா கூட என்ன பண்ணுவோம்? 10 நாள் சோப் போட்டு எப்படி குளிப்போமோ அது மாதிரி 11ஆவது நாள் குளிப்போம். அல்லேலூயா. குளிச்சு நல்லா தலையை டீசெண்டாக, பவுடர் அடிக்காதவங்க கூட அன்றைக்கி பவுடர் அடிப்போம். நானும் அப்படி தான் போவேன். அல்லேலூயா. பவுடர் அடிக்கலனா கூட ப்ரேயருக்கு செய்தி கொடுக்க போனேன் எப்படி போவேன்? ஏன்னா அங்கே வீடியோலாம் எடுத்து போடுறாங்க. அதனால் போட்டுட்டு பவுடரெல்லாம் போட்டுக்கிட்டு முன்ன பொண்ணு போட்டிருந்தா பரவாயில்ல, அங்கங்கே திட்டா தெரியுதுன்னு வேறு திட்டும் என் பொண்ணு. அல்லேலூயா. ஆமாம். அப்புறம் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு பவுடர் போட்டையும் போடாமையும் அவ்வளோ நீட்டாக போய் நிற்கிறோம். ஏன்? ஒரு மனுஷனுக்கு முன்னாடி, ஒரு கணம் பொருந்திய ஒரு மனுஷனுக்கு முன்னாடி போய் நிற்கும் போதே எப்படி போகிறோம்? அப்படி போகிறோம். எல்லாம் வல்ல சகலத்தையும் படைத்து ஆளுகிற தேவனுக்கு முன்னாடி நம்ம போகும்போது எப்படி வந்து நிற்கணும்? அவ்வளோ தில்லாக வந்து நிற்கணும், அவ்வளோ சந்தோஷமாக வந்து நிற்கணும். நீங்கள் அப்பா அம்மா, எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ தொல்லைகள் இருந்தாலும், என்னை குறித்து யார் எதை பேசினாலும், என் அப்பா எனக்கு இருக்கிறாரு, என் அப்பாட்ட போய் நான் எல்லாம் சொல்லுவேன்னு சொல்லி சந்தோஷத்தோடு நீங்கள் தேவ சமூகத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்த மாதிரி திருப்பி போகவே மாட்டீங்க. அல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் உங்களை மாற்றி தான் அனுப்புவார். அல்லேலூயா.
இப்போ என்கிட்ட நிறைய இருக்குதுங்கிறதுக்காக நான் அரிசி வாங்கி கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்களா? என்கிட்ட நிறைய இருக்கணுங்கிறதுக்காக அரிசி வாங்கி கொடுக்குறேன். அந்த வார்த்தையினோட அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? நான் விதைச்சா என்ன பண்ண முடியும்? அறுக்க முடியும். நீங்கள் விவசாயத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு விவசாய நிலத்தை பார்த்துக்கிட்டு, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு ஏக்கர் நிலத்தை பார்த்துட்டு, நிலமே எனக்கு ஒரு 100 மூட்டை நெல் கொடு, உனக்கு ஒரு 2 மூட்டை நெல்லை நான் விதைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது 100 மூட்டை நெல்லை கொடுத்துருமா? நீ முதல்ல என்ன பண்ணணும்? 2 மூட்டை நெல்லை விதைக்கணும். விதைச்சிட்டா அது என்ன பண்ணும்? கட்டாயமா 100 மூட்டை விலை கொடுக்கும். அதைத்தான் இப்போ நான் பண்ணுகிறேன். இப்போ இந்த வருஷத்தினுடைய முதல் மாதத்தில் நான் என்ன பண்ணுகிறேன்? விதைக்கிறேன். இந்த விதைச்சிட்டேன் அப்படின்னா இப்போ என்ன ஆகும்? என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் அறுவடையாய் மாறும். நம்முடைய சபைகள் இனி போஷிக்கிற சபை. நம்ம இதெல்லாம் ஒரு காலத்தில் நான் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம். என்ன ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்கு பேரே இயேசு உங்களை போஷிக்கிறார். JFYனா ஜீசஸ் ஃபீட்ஸ் யூ. அல்லேலூயா. அப்போ இயேசு உங்களை போஷிப்பார், சபை உங்களை போஷிக்குங்கிற சத்தியத்தை எடுத்துரைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஊழியம் தான் இது. ஆனால் ஒரு நாள் அது என்ன பண்ணல, செய்யலை. ஆனால் இந்த நாள் அப்போலாம் ஜெபிச்சுட்டு இருந்தோம். ஆண்டவரே இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி ஜெபிச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு ஆண்டவர் அந்த சூழ்நிலையை மாற்றி அதே எந்த இடத்துல இருந்து நம்ம ஜெபிச்சோமோ அதே இடத்துல இருந்து போஷிப்பதற்கு தேவன் வாசலை திறந்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த ஆண்டு உங்களுக்கு கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்கிற ஆண்டு. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை பார்த்துட்டு முடிச்சிருவோம். 26 உபாகம் 26:15. பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னது? சந்தோஷப்படுவாயாக. ரெண்டாவது சொல்வாயாக. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னது? சந்தோஷப்படுவாங்க. ரெண்டாவது இதுதாங்க ஆசீர்வாதம். இந்த ரெண்டும் உங்களுக்கு 2 கண்ணா இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்கணும். ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கணும், இன்னொரு பக்கம் சொல்லணும். என்ன பிரதர் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க. என் தேவன் என் வியாதியை நீக்குவார். என் தேவன் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். என் தேவன் எனக்கு தீர்க்காயுசை தருவார். அவ்வளோதான். இப்போ சொல்லிட்டு இருந்தீங்களா, இது மாதிரி டெய்லியும் சொல்லிகிட்டே இருங்க. ரொம்ப கஷ்டமான கட்டளைகள்லாம் தேவன் என்ன பண்ணலை, கொடுக்கல. 2 கட்டளை. ஒன்று சந்தோஷமாக இரு, இன்னொன்று சொல்லிக்கிட்டே இரு. என்ன அதை சொல்லிகிட்டே இருக்கிற? அவர் வார்த்தையை சொல்லிகிட்டே இரு. அவர் உங்களுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் வாக்கு தத்தத்தை எடுக்க போகிறீங்க. அந்த வாக்கு தத்தத்தை ஒரு நாளைக்கு குறைஞ்சது எத்தனை முறை வேணாலும் என்ன பண்ணிகிட்டே இருங்க, சொல்லிகிட்டே இருங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த வார்த்தை தாங்க மாம்சமாக மாறும். இன்றைக்கி நான் சொல்லுகிறேன், நான் செய்கிற தொழிலை பெருசாக நினைக்கல, எனக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தை நான் பெருசாக நினைக்கல. இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற இந்த வார்த்தையை நான் கனப்படுத்துகிறேன். இந்த வார்த்தை என்னை கனப்படுத்துகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு எங்கேயோ இருக்கிற ஒரு பெங்களூர் பட்டணத்தில் போய் இந்த அழுந்தலைப்பூருங்க ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற ஒரு சின்ன பாஸ்டரை கொண்டு போய் வச்சு செய்தி கொடுக்க வைக்கிறாங்கன்னா இந்த வார்த்தை என்னை கனப்படுத்துகிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் மேலே தூக்க அந்த வார்த்தை என்னை மேலே தூக்கிட்டே போயிட்டு இருக்குது. அல்லேலூயா. அதுதான் சொல்லுகிறேன். அதைத்தான் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சிங்க, வேற எதுவும் தேவையில்லை. இந்த வார்த்தை எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். இந்த வார்த்தைங்கிறது ஒரு மேக்னெட் மாதிரி. இந்த வார்த்தைங்கிறது ஒரு மேக்னெட்டுக்கு தமிழ் என்ன? காந்தம் மாதிரி. இரும்பு துகள்கள் எங்க இருந்தாலும் சரி, ஜஸ்ட் அப்படியே அந்த மேக்னெட் ஒரு சுத்தி கொண்டு வந்தீங்கன்னா போதும், அப்படியே என்ன பண்ணிக்கும், அட்ராக்ட் பண்ணிக்கும். இந்த வார்த்தை அப்படிதான். இந்த வார்த்தை உங்க மனசுல இருந்துச்சு அப்படின்னா ஆசீர்வாதங்களை அட்ராக்ட் பண்ணும், பணங்களை அட்ராக்ட் பண்ணும், ஆஸ்திகளை அட்ராக்ட் பண்ணும், சுகத்தை அட்ராக்ட் பண்ணும், ஆரோக்கியத்தை அட்ராக்ட் பண்ணும். அப்படியே என்னென்ன இந்த உலகத்துல நன்மைகள் இருக்குதோ அது எல்லாவற்றையும் உங்க பக்கத்துல என்ன பண்ணிக்கும், ஈர்த்து கொள்ளும். இதைத்தான் தாவீது வேற மொழியில சொல்றாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நான் தொடருவேன். அப்படி சொன்னாரா? என்ன தொடரும்? ஏன் தொடருமா? அவர் முதல் வசனத்தை சொல்லிட்டாரு, ஏன்னா எங்க அப்பா என் மெய்ப்பரா இருக்கிறாரு, கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இங்கிலீஷ்ல சூப்பரா சொல்லப்பட்டிருக்குது, the Lord is my shepherd, I shall not want. எனக்கு எதுவுமே தேவையில்லை. என் ஏசப்பா எனக்கு எப்படி இருக்கிறாரு, மெய்ப்பரா இருக்கிறார். தமிழில் கூட நான் தாழ்ச்சி அடையன்னு இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் இருக்கிறது அப்படியே மொழிபெயர்த்தினா ஐ ஷால் நாட் வாண்ட். எனக்கு எதுவுமே என்ன பண்ண தேவையில்லை. எனக்கு எதுவுமே சொல்லுங்கள், எனக்கு எதுவுமே ஏசப்பா மட்டும்தான். ஏசப்பா ஒரு காந்தம். அல்லேலூயா. அவரை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அவரை வச்சு எல்லாம் இழுத்துக்கலாம். அவர் பாருங்கள், பிறந்தது மாட்டு கொட்டாயில் தான் பிறந்தாரு. பிறந்த உடனே மரியாதையும் யோசேப்பையும் பணக்காரர் ஆயிட்டார். தெரியுமா உங்களுக்கு ரகசியம்? இந்த கிறிஸ்மஸ் செய்தி கேட்டிருக்கிறீங்களா? ஏசப்பா பிறந்தது ஏழை குளம்தான். அவர் மாட்டு கொட்டையில் தான் பிறந்தார். வசதியெல்லாம் வாய்ப்பு இல்லை, சத்திரத்தில் கூட என்ன இல்லை, இடம் இல்லை. ஆனால் அவர் பிறந்து வெளியே வந்த உடனடியாக அப்பா அம்மாவையும் என்ன பண்ணிட்டாரு, பணக்காரங்களாக்கிட்டார். எப்படி ஆக்கினாரு? தேடி வந்தாங்க பாருங்க 3 பேர்.
3 பேர் இல்லை, அது ஆக்சுவலாக நிறையா. நம்ம 3 gift கொடுத்ததுனால 3ங்கிறோம். நிறைய வான சாஸ்திரிகள் வந்தாங்கல்ல, வந்து என்ன பண்ணாங்க, ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், பொக்கிஷங்களை திறந்து, வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா அப்படியே அபூர்வமாக இருக்கும். பொக்கிஷங்கள்னா என்னது, லாக்கரே கூட கொண்டு போயிருக்கிறான் பாருங்க கொடுக்கறதுக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவாராக. அல்லேலூயா. ஏசப்பா உங்க கூட இருந்தால் வராத ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரும். நீங்கள் தேடாத நன்மைகள் எல்லாம் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுல நான் அதை உங்க மேல ப்ரொஃபைஸ் பண்றேன், உங்க மேல தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். நீங்கள் தேடியும் கிடைக்காத நன்மைகள் இனி உங்களை தேடி வரும். நீங்கள் பார்க்காத நன்மைகள் எல்லாம் நீங்கள் பார்க்கும் வண்ணமாக உங்கள் மீது வந்து பழிக்கும். உங்கள் பிள்ளைகள் இந்த ஆண்டிலே வாழ்ந்திருப்பார்கள். நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு மகிமையாய் சாட்சி சொல்வீர்கள் ஒவ்வொரு நாளும். அல்லேலூயா. ஏதோ வருஷத்தின் முடிவில் ஒரு சாட்சி அல்ல, இனி ஒவ்வொரு நாளும் தேவன் செய்கிற நன்மையை நீங்கள் சாட்சி சொல்லிட்டே இருப்பீங்க. அப்படிப்பட்டதான வாசல் உங்களுக்கு முன்பதாக இன்றைக்கு திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. நான் பார்க்கிறேன், ஆவின் மண்டலத்தில் ஒரு வாசல் உங்களுக்கு முன்பதாக திறக்கப்படுகிறது. ஒரு மகிமையின் வாசல் உங்களுக்கு முன்பதாக திறக்கப்படுகிறது. அந்த வாசலுக்குள்ளாக ஒருவர் உங்கள் கரத்தை பிடித்து கொண்டு வா என் மகனே, வா என் மகளே என்று சொல்லி உங்களை அழைத்து போகிறார். அல்லேலூயா. இனி உங்களுக்கு தோல்வி இல்லை, இனி உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லை, இனி உங்கள் வாழ்க்கையில் சோர்வு இல்லை. இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் பன்மடங்காய் ஆசீர்வதித்து கொடுக்கிற நாட்களுக்குள்ளாக பிரவேசித்து விட்டீர்கள். அல்லேலூயா. தொடர்ந்து இதை குறித்து நம்ம இனி வரும் வாரங்களை தியானிப்போம். இன்னைக்கு தெரிஞ்சு வேண்டியது 2 தான். கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் தேவன் உங்களை சிறந்திருக்கும்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் 2 காரியங்கள். ஒன்று சந்தோஷமா இருங்கள், இன்னொன்று சொல்லுங்கள். அவர் வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணமே அந்த புக்கு தான். ரேகாக்கு நேற்று ஒரு புக்கு கொடுத்தேன். உங்களுக்கு யாராவது வேணுமா அந்த புக்கு வாங்கிட்டு போங்க, இலவசமாக கொடுக்கப்படுகிறது. அந்த மகிமையான விசுவாச அறிக்கை என்கிற ஒரு வாதம். அதில் 1000 வேதவனுடைய வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை அறிக்கையா இருக்குது. அந்த புக்கை மட்டும் 6 மாதம் சொல்லி பாருங்க, நீங்க நடக்காததெல்லாம் நடக்கும். இப்படி ஒரு சேலஞ்சு 6 மாதத்துக்கு முன்னாடி இதே சபையில் அறிவிச்சு நானும் அதை ஃபாலோ பண்ணேன், மெர்சியும் ஃபாலோ பண்ணுச்சு. இன்னைக்கு அதனுடைய விளைவாக தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஆசீர்வாதங்களை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எப்பயுமே ஒரு ஹோட்டலுக்கு போனால் அங்கே இருக்கிறதுல என்ன விலை கம்மிங்கிறத சாப்பிடுவோம். இப்போ அப்படிலாம் இல்லை. என்ன நல்லா இருக்குமோ அது எவ்வளோ விலையாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன நல்லா இருக்குமோ அதை கொடுங்கன்னு சொல்லி வாங்குறோம். அல்லேலூயா. வெள்ளியும் தங்கங்களும் சேருகிறது, ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10,000 யாராவது கொடுங்க யான்னு சரசமாட்ட கூட ஒரு தடவை கேட்டேன். யாராவது இருந்தால் கொடுங்கயான்னு கேட்டேன், கிடைக்கல. பிஸ்னஸ் எனக்கு தெரியும், அது இருக்கிற சூட்சமங்கள் எனக்கு தெரியும், அதில் எப்படி லாபம் பண்ணுவதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இவங்க கூட கேட்டேன், 10,000 யாராவது கொடுங்களேன் உங்களுக்கு லாபம் தர அப்படின்னு சொன்னேன். யாரும் தரல. ஆனால் நான் கேட்காத இடத்துல இருந்து இன்னைக்கு லட்சங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது. அல்லேலூயா. 3 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் வச்சு ட்ரேட். போன வாரம் சொன்னப்பா எவ்வளோப்பா, 1.30 சொன்னேன்னா பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் எப்படி ஏறிட்டு இருக்குதுன்னு. ஒவ்வொரு வாரமும் ஃபஸ்ட்டு ஒரு வாரம் 30,000 சொன்னேன், அடுத்த வாரம் 1.30 சொன்னேன். இப்போ இந்த வாரம் எவ்வளோ வந்துருச்சு, 3 lakhs வந்துருச்சு. இப்போ அடுத்த வாரம் இன்னும் அதிகமாக வரும். அடுத்த வாரம் வந்து கேளுங்க செய்தியை. அல்லேலூயா. அதுதான் சொல்கிறேன், தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு அவர் கையை வச்சுட்டாருன்னா அதை தடுக்க ஒருவனால முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு பல ஊழியங்களுக்கு போகிறோம், பல இடத்துல கனம் புரிஞ்சவர்களோடு நாம் நிற்கிறோம். பெரிய தீர்க்கதரிசிகள்லாம் நியூ இயரில் உங்களுக்கு அனுப்புனா ஸ்க்ரீன்ஷாட்டு 100 பேர் உட்காந்துருக்குறாங்க. அந்த தீர்க்கதரிசி என்னை மட்டும் கூப்பிட்றாரு, எல்லோ ஷர்ட் இங்கே வாங்குங்கிறாரு. எனக்கு என் பேர் தெரியாதுல்ல அவருக்கு. அதனால அன்றைக்கி மஞ்சள் கலர் சட்டை போட்டிருந்தேன். அதனால் நான் காணிக்க கொடுக்க போனேன். காணிக்க கொடுக்க போய் வச்சுட்டு வந்தேன். அவரு தம்பி ஓரமாக நில்லுக்குப்பா அப்படின்ட்டாங்க. ஐயோ ஏதாவது தப்பு பண்ணிட்டப்பா, என்னை ஓரமாக நிற்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓரமாக நின்று அப்புறமா தான் தலையில் கையை வச்சு ப்ளஸ் பண்ணி ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய ஊழியத்தில் உங்களை இன்னும் வல்லமையாக பயன்படுத்த போகிறாருன்னு சொல்லி ஒரு ஃபோர்ஸ் அனுப்புனார் பாருங்க. தலைகளாக தலை சுற்றி கீழே விழுந்துட்டேன். அல்லேலூயா. உங்களுக்கு வேணால் அதை ஷேர் பண்ணுறேன், நீங்களும் பார்த்து ஆசீர்வதிக்கப்படுங்க. 100 பேர் இருக்கிறான். 100 பேர்த்துல ஏன் ஒருத்தனை ஏங்க ஆண்டவர் கூப்பிடணும்? என்னைய அவர் முன்ன பின்ன பார்த்தது கூட. அதான் சொல்கிறேன், இந்த சீசன், இந்த காலம் நம்முடைய வசந்த காலம். சொல்லுங்க, நாம் வசந்த காலம். ஒரு காலம் இருந்துச்சு இலையுதிர் காலம்னு. நம்மகிட்ட இருக்கிற இலையெல்லாம் என்ன ஆச்சு, உதிர்ந்து போணுச்சு. அந்த மரத்தை பார்க்கும்போது ஐயோ பாவமேனு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அதே மரம் தான் வளர்ந்து செழித்தோங்கி இருக்கிறது. இது இன்னைக்கு வசந்த காலம். அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசீர்வாதம்னா நம்முடைய சபைக்கு அந்த ஆசீர்வாதம் என்னது, உண்டாயிருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வார். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாக இருங்கள். இந்த 2 காரியத்தை செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வார்த்தையாகிய தேவனே, எங்கள் மத்தியில் வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். விசேஷ விதமாக இந்த நாளில் நாங்கள் பிரகடனப்படுத்துவதற்கு உம்முடைய வார்த்தைகளை எங்கள் சபையின் மீதும் எங்கள் மீதும் பிரகடனப்படுத்திக் கொள்வதற்கு நீர் உதவி செய்தீர். நீர் சொன்னீர் ஆண்டவரே, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலாம் நான் உங்களை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொன்னீங்க. இந்த நாளில் அந்த வார்த்தை இன்னும் ஒரு விஷயம் இங்கே இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் பேசுகிறப்பா. இவங்க கடந்த நாட்களில் கண்ட எல்லா துக்கங்களும் முடிந்து போகட்டும், எல்லா பிரச்சனைகளும் ஒளிந்து போகட்டும், எல்லா குழப்பங்களும் நீங்கி போகட்டும். இந்த நாளில் அந்த மகிமையின் மண்டலத்தை நான் திறக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிரவேசிப்பார்களாக என் ஜனங்கள், இயேசுவின் நாமத்தினால்.
யோசுவாவுக்கு அன்று கொடுத்த ஆசீர்வாதம் யோசுவாவை பின்பற்றி வந்த சகல ஜனங்களுக்கும் உண்டாயிருந்தது ஆண்டவரே. அதே போல நீர் எனக்கு தருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு நன்மைகளும் என்னை ஆண்டவரே என் சபையில் இருக்கிற ஒவ்வொரு தகப்பன்மார்களையும் தாய்மார்களையும் சகோதரிமார்களையும் சகோதரர்மார்களையும் பற்றி பிடிப்பதாக. எல்லா சத்துருவின் சூழ்ச்சிகளை முறிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். என் பிள்ளைகளை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் இவர்கள் குடும்பங்களை இவர்கள் பிள்ளைகளை நான் வேலி அடைக்கிறேன் ஆண்டவரே. ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா கஷ்டங்களையும் நான் பூட்டுகிறேன். எல்லா பொருளாதார நெருக்கடிகளையும் நான் பூட்டுகிறேன். எல்லா வியாதிகளையும் நோய்களையும் சுகவீனங்களையும் பலவீனங்களையும் நான் பூட்டுகிறேன். எல்லா ஆசீர்வாதங்களையும் திறக்கிறேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வாதங்களை இவர்களுக்கென்று திறக்கிறேன். ஆசீர்வாத மண்டலங்களை இவர்களுக்கென்று திறக்கிறேன். புதிய நிலங்களை இந்த ஆண்டில் வாங்குவார்களாக. புதிய வீடுகளை இந்த ஆண்டில் வாங்குவார்களாக. புதிய வாகனங்களை இந்த ஆண்டில் வாங்குவார்களாக. புதிய ஆசீர்வாதங்கள் இந்த ஆண்டிலே இவர்களுக்கு உண்டாயிருப்பதாக. I open that realm in the name of Lord Jesus Christ. In the name of Jesus. என் மீது தேவன் வைத்த அபிஷேகத்தை கொண்டு இந்த மண்டலத்தை நான் திறக்கிறேன். பிள்ளைகளுக்கு என்று சபைக்கென்று இந்த ஆசீர்வாத மண்டலத்தை நீ திறந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இனி ஒரு சேதமும் எங்களுக்கு இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், ரேமா வார்த்தை உண்டாகிறது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இந்த தேசத்துல கொள்ளை நோய் உண்டானாலும், இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருகள் வந்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இயேசுவின் நாமத்தில் பிரகடனப்படுத்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நீர் அப்படியே செய்கிறீர். உமக்கு நன்றி. இப்போது உம்முடைய திருவிருந்து நாங்கள் எடுக்க போகிறோம். அதை தொடர்ந்து உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த வார்த்தைகள் உடனடியாக எங்கள் வாழ்க்கையிலே மாம்சமாய் மாறுவதாக. எங்களுக்கென்று பரலோகத்திலிருந்து உண்டான வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாய் உண்டாகட்டும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அப்படி